ஏஞ்சல், 2 நாள் சொன்னீங்க, அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க. இதெல்லாம் காமிக்க தான் இயேசு என்ன சீக்கிரமா அனுப்பிட்டாரா என்னமோ? இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னடி இது? இதெல்லாம் எங்கடி கத்துக்கிட்ட? நானும் பல திருச்சபைகள் சுத்தி போதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தவறான வழியில போறவங்கள நல்வழிப்படுத்துற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்லயே இந்த போதை பொருளா? உனக்கு உன் போதைனா எனக்கு ஏன் போதை? உனக்கு பிடிச்சது நீ செய், எனக்கு பிடிச்சது நான் செஞ்சுக்கிறேன். அப்பாங்கிற மரியாதை கூட கொடுக்காம பேசுறடி பாவி மகளே. ஆமா, நான் பாவி மகதான். அதான் பாவம் செஞ்ச எல்லாத்தையும் அவர் பாத்துப்பாருன்னு நீ சொல்லிருக்கல, இதையும் அவர் மன்னிப்பாரு. வாய மூடுறி. பயங்கரதே கொஞ்சம் கூட இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. காலேஜ்ல உன் ரிசல்ட்டும் நல்லா இல்ல. இன்னொரு முறை நீ இப்படி செஞ்சன்னா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இன்னொரு முறை என்ன? இப்பவே நான் வெளியில போறேன். உன் பக்திய நீயே வச்சுக்கோ, என் போதைய நான் வச்சுக்கிறேன். ஏஞ்சல், என்ன இந்த நேரத்துல? என்னாச்சு ஏஞ்சல்? ஏஞ்சல், என்னாச்சு சொல்லு. அட, அழக்கூடாதுமா. என்னாச்சுன்னு சொல்லு. அப்பாவோட சண்டை போட்டுட்டேன். ஐயோ, சரி, நீ கவலைப்படாத. நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். வாட்? சரி, மார்னிங் மீட் பண்ணலாம். நீ எங்க இருப்பேன்னு சொல்லு. உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். என் வீட்டு வாசல்லையா? ஏஞ்சல், இந்த பக்கம். ஹாய், நான் வரவா? நான் அங்க வரவா? வேணாம் வேணாம் வேணாம், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இரு, நானே வரேன். ஏஞ்சல், நான் வந்துட்டேன்டா. 2 நாளைக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்லியிருந்தார் அப்பா. ஆனா இன்னைக்கே வந்துட்டாரு. என்ன அடிச்சாரு தெரியுமா? I'm a free bird. ஓ இஷ்டம், என்னை எங்க வேணா கூட்டிட்டு போ. சரி சரி. அப்பாவோட சண்டை போட்டுட்டேன். ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். மார்னிங் வரைக்கும் எங்கேயாவது தங்கிட்டு நான் அப்புறமா பிளான் பண்றேன். நாம காலேஜுக்கு போயிடலாமா? மார்னிங் வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனா செக்யூரிட்டி? அவன் எப்ப பாரு தூங்கிட்டே தான் இருப்பான். மார்னிங் 6க்குலாம் நம்ம எழுந்து போயிடலாம். கிரேட். உங்ககிட்ட ஸ்டாஷ் இருக்கா? 2 பேருக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. என்னாச்சு? ஏதோ லேப்ல நடந்துருக்கு போல இருக்கு. என்ன சொன்னாங்க? போய் பார்க்கலாம். யாரு? எல்லாம் சொல்லிருக்காங்க. போய் பாரு. தைரியமா பண்ணிட்டு பாரு. என்னது? வா வா, இங்க வா. பார்த்தா அவ்வளவுதான். பாத்தியாடிதா? ஏய் தள்ளுடி. இவங்களுக்குலாம் அறிவே கிடையாது. காலேஜ்க்கு பாரு நல்லா பண்ணிட்டு. இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க போல இருக்கு. என்ன ஜென்மமோ, கொஞ்சம் கூட விவசாயே இல்லாம இவையே படிக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க பாரு. அறிவே இல்லை இதுங்களுக்கு. எப்படிதான் தைரியம் வருதோ, அப்படிலாம் பண்றதுக்கு தான் தைரியம்.
என்னடாச்சு? என்னன்னு தெரியலடா, கார்த்திக்கும் அந்த பொண்ணு இருக்கு, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆ அப்படியா? 2 பேரையும் நான் சஸ்பெண்ட் பண்றேன். சார் சார் கார்த்தி, சார் நாளைக்கு உங்க அம்மா ஆபீஸ் கூட்டு வா. சார் ப்ளீஸ் சார், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார், நான் உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பர்சனலாக பேசணும். இவங்க எல்லாரையும் கொஞ்சம் வெளியில் அனுப்புனீங்கன்னா. ஓகே ப்ளீஸ், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க. சொல்லு, என்ன சொல்லணும்னு நினைக்கிற? சார், இந்த விஷயத்தை நீங்க இப்படியே விட்டுருங்க சார். நத்திங் டூயிங். பாவம் சார், கார்த்திக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் என் உயிர் சார். நீங்க அவனை இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா தாங்க மாட்டான். வேணும்னா என் மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. முடியாது. நத்திங் டூயிங். உங்க 2 பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். முதல்ல வெளியே போ. கொன்னுடுவேன் சார், கொன்னுடுவேன். இதை விட பெரிய கலாட்டா பண்ணிடுவேன். அதை பொறுக்க முடியாம நீங்க சூசைட் பண்ணிப்பீங்க. நீங்க சாவலன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு சூசைட் பண்ணிப்பேன். என்ன நீ படுக்க கூப்பிட்டேனும் 2 வருஷமா நீ என்ன யூஸ் பண்றேனும் அழுதுகிட்டே டிவி சேனல்ல வந்து உட்காருவேன். உன்னால 2 தடவை அபார்ஷன் பண்ணியிருக்கேன்னு உன் வீட்டு முன்னாடி டென்ட் போட்டு உக்காந்து மறியல் பண்ணுவேன். ஏய், என்ன பேசுற நீ? ரொம்ப பேசினேன்னா உன் பாட்ட முப்பாட்ட மானத்தை கூட வாங்கிடுவேன். பிரின்சிபல் சார், நான் ஒரு பைத்தியக்காரி. என் கூட மோதி உங்க பேரை வீணா கெடுத்துக்காதீங்க. 4 வருஷமா எனக்கு பாடம் நடத்துறீங்களேன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணா ராமனா இருக்கலாம். சூர்பனக அழுதுகிட்டே பிரஸ் மீட் வச்சானா நீங்க ராவணனா மாறிடுவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கார்த்திக்க விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். கார்த்திக் சார் உள்ள கூப்பிடுறாரு. இந்த பசங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. வர வர ரொம்ப இந்த மோசமாக காலத்து பசங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க சார். ஓகே, உங்க 2 பேத்துக்கு தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இனிமே காலேஜில் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். தேங்க்யூ சார்.